விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளிவரும் தலை சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் செம்மொழி இலக்கிய விருதுடன் ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகை என திராவிட மாடல் அரசின் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளது பரந்து விரிந்த மனப்பான்மையாளர் என்பதை உலகறிய செய்யும் எடுத்துக்காட்டு என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மௌனி அமாவாசை அன்று கங்கையில் நீராடச் சென்றபோது பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி 9 பேர் பலியாகி உள்ளனர். பக்தி மூடத்தனத்தால் உயிர்கள் பலியாகலாமா என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அயோத்தியில் மாமிச உணவுகளுக்கு தடை ஏன் என்ற தலைப்பில் கருஞ்சட்டை தனது கட்டுரையை தீட்டியுள்ளது. ராமனும் சீதையும் மாமிசம் உண்டவர்கள்தான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மூல நூலான வால்மீகி ராமாயணத்தில் ராமனும் சீதையும் மாமிசம் உண்டனர் என்பதையும் எந்தெந்த இடங்களில் அவர்கள் மாமிசம் சாப்பிட்டார்கள், அது எந்த காண்டத்தில் எந்த ஸ்லோகத்தில் வந்துள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக இந்த கருஞ்சட்டை தீட்டியுள்ளது. நான் பெற்ற புக்கர் பரிசு திராவிட இயக்க கருத்தாக்கத்திற்கு உலக அளவில் கிடைத்த அங்கீகாரம். எங்கே திராவிடம் கேட்கும் மூடர்களுக்கு புக்கர் பரிசு பெற்ற இலக்கியவாதி பானு முஸ்தாக்கின் சம்மட்டி அடி என்ற தலைப்பில் முனைவர் கோ ஒளிவண்ணன் அவர்கள் கட்டுரை எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. இதன்படி பொதுமக்கள் வரும் ஜனவரி 30ஆம் தேதி வரை தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி நபார்டு வேலை வாய்ப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டில் அநீதி என பி வில்சன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களை பிரித்தாள்வதில் பிரிட்டிஷாரை விட பாஜகவினர் ஆபத்தானவர்கள் என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் தெரிவித்துள்ளார்.